Hi, this is Dr. Revati Guru. Most of the time எல்லாருமே ஃபீமேல் ஸ்கின் கேர் அப்படின்னு தான் பேசுகிறோம். ஆனால் மென்னுக்கு ஸ்கின் கேர் தேவையா தேவையில்லையா? ஸோ அது கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மென் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இல்லை அவங்க தங்கச்சி அக்கா யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இல்லை அவங்க ஒய்ஃப் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கின்ன்றது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அண்ட் மூணாவது கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட அது முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால தான் ஸ்கின் வந்து நம்ம மென்னுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன எக்ஸாக்ட் ப்ராப்ளம்ன்றதை நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அண்ட் மென்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் திக்கராக இருக்கும் ஃபீமேல்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி பிக்மெண்டேஷனுமே அன்ஈவன்னஸ் நிறையவே இருக்கும். லைக் ஃபோர் ஹெட்டில், சீக்ஸில் இல்லை அரவுண்ட் த லிப்ஸ்லேயும் பிக்மெண்டேஷன் இருக்கலாம். ஸோ அவங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் கம்பல்சரியாக ஒரு சாலிசிலிக் ஆசிட் பேஸ்டு ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸஸாக ஆயில் ப்ரொடக்ஷனை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் மாய்ஸ்சரைசர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மென் வந்து எண்ணெய் பிசுக்காக இருந்தால் கூட ட்ரைனஸ்னால அவங்களுக்கு இரிட்டேஷன் வரலாம். ஸோ ஒரு மைல்டு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இஸ் மஸ்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மென் வந்து அவுடோர் ஆக்டிவிட்டீஸில் தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் போடும்போது இந்த பிக்மெண்டேஷனை ட்ரீட் பண்ணும்போது இட் வில் கிவ் அ வெரி குட் ரிசல்ட்ஸ்.